நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்படும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் சலுகை காலத்தை நீடித்துள்ளதாக தற்பொழுது அறிவித்தல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா மீதான அமெரிக்காவின் தடை, டொனால்டு கொடுத்த கால அவகாசம் என்பது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்காக ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் சலுகை காலத்தை நீடித்திருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. ட்ரம்ப் மேலும் ஒரு மாதத்துக்கு இந்த விடயத்தை புதுப்பித்திருக்கிறது. இதன்படி அமெரிக்கா மே 16 வரை ரஷ்ய எண்ணெய் கொள்ளளவு செய்வதற்கு அமெரிக்க திரைசேரி திணைக்களம் இந்த அனுமதியை வழங்கி இருக்கின்றது என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். ரஷ்ய எண்ணெய்க்கான தற்காலிக பொருளாதார தடை விலக்க இனிமேல் நீடிக்கப் போவதில்லை என அமெரிக்கா கடந்த 15 அறிவித்திருந்த பின்னணியில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்றது என்ற விடயத்தை நாம் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய போரின் போது கடுமையான உயர்ந்த உலகளாவிய எரிசக்தி விலைகளை கட்டுப்படுத்த நிர்வாகத்தின் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியினால பாதிக்கப்பட்ட ஆசிய நாடுகள் மாற்று எரிசக்தி விநியோகங்களை சந்தைகளுக்கு சென்றடைய அனுமதிக்குமாறு வாஷிங்டனை வலியுறுத்தி அதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க இன்னொரு புறம் பார்க்க போனால் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் அழுத்தங்கள் என்பது தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டு செல்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். பொய் சொல்லுகின்றார் ட்ரம்ப். ஹோர்மோஸ் எந்த நேரத்திலும் மூடப்படும் என்ற விடயமும் ஈரான் கடும் சீற்றமாக இருக்கின்றது என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை கட்டாயத்தின் பேரில் இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது ஈரான் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் கூறிய 7 கூற்றுக்களும் பொய்யானவை என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பார்கர் காலிப் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளில் வெளியிட்டிருக்கிறது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை திறந்திருக்காது என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இரு நாடுகளும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருங்கிவிட்டன என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற நிலையில ஈரான் சபாநாயகர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். லெபனானில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்துக்கு இணங்க ஈரான் இஸ்லாமிய குடியரசின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வழிநடத்துதலின் போர் நிறுத்தம் நீடிக்கும் காலம் முழுவதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தும் முழுமையாக திறக்கப்படுவதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் முழுமையாக திறக்கப்பட்டமைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஈரான் கடற்பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய சர்வதேச ரீதியான முக்கியத்துவம் பெற்ற ஹோர்முஸ் நீரிணை தற்போது முழுமையாக திறக்கப்பட்டிருப்பதாகவும் கப்பல் போக்குவரத்து பயன்பாட்டுக்கு அது தயாராக இருப்பதாகவும் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது என்ற விடயமும் இங்கு சொல்லியிருக்கின்றனர். இருப்பினும் இந்த நீரிணை வர்த்தக போக்குவரத்தினை மீண்டும் தொடங்க அனுமதிப்பதாக ஈரான் அதிகாரிகள் அறிவித்திருந்ததை அடுத்து எண்ணெய் விலைகள் சரிந்தன. அதே நிலையில அமெரிக்க பங்குச்சந்தை வரலாறு காணாத உச்சத்தை எட்டி இருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக இவற்றினுடைய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் நகரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.